வணக்கம், வெல்கம் டு கிரேட் ஐடியா தமிழ். என் பேர் ஹரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செல்போன் கேமராவை எப்படி வெப்கேமா யூஸ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். எல்லார்கிட்டையும் வந்து ஒரு நல்ல மேக் புக் இல்ல 70,000 80,000 லேப் இருக்காது. அது கீழே இருக்க லேப்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் கேமரா வந்து நம்ம மூஞ்சியே நமக்கே தெரியாது, எதுல இருக்கவங்களுக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கும். இதுல வந்து நீங்க ஒரு மீட்டிங் வந்து ஒரு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஒரு டூல் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று வெப்கேம் வாங்கணும், இல்லைனா இருக்கிற ஃபோனை வச்சு யூஸ் பண்ணணும். ஃபோன் வச்சு யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சா பெஸ்ட். ஏன்னா வெப்கேம்லாம் இப்போ தேவையில்லை. ஃபோனில் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆப் மட்டும் ஏற்றுங்க. ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. பட் அந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஒரு அவசரத்துக்கு நம்ம வெப்கேமாக யூஸ் பண்ணிக்க முடியாது. இதை கான்ஃபிக் பண்ணுங்க, ஐபி அட்ரஸ் போடுங்க, அப்படி இப்படின்னு இருக்கு. ஸோ இதை பற்றி நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஆப் கிடைச்சிது, IRUIN Webcam. இது வந்து நீங்கள் வந்து சிஸ்டம்லேயும் ஏற்றிக்கணும், உங்களோட ஃபோன்லேயே ஏற்றிக்கணும். இது ரெண்டுத்துலேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சேம் வைஃபைல கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மொபைல் டேட்டாவும் ஹாட்ஸ்பாட்டும் ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஹாட்ஸ்பாட்டில் தான் உங்கள் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் லேப்டாப்போ இல்லை உங்கள் டெஸ்க்டாப்போ எதுவாக இருந்தாலும் சரி, அதே ஒய்ஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ரௌசரில் போங்க. அதில் வந்து IRUIN அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்கே வரும். அந்த வெப்கேம் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது அதோட அஃபிஷியல் வெப்சைட். இதோட லிங்க்கு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஈஸி அக்சஸ்க்காக. நீங்கள் அதுலேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்கு, விண்டோஸ், Ubuntu, Android எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் எதில் எந்தெந்த பிளாட்ஃபார்மோ அந்தந்த பிளாட்ஃபார்மில் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டோடனே அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே எந்த ஒரு டிவைஸும் இல்லை, எந்த ஒரு ஒயர்லெஸ் நெட்வொர்க்லேயும் வந்து டிவைஸ் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதுக்கப்புறம் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். மொபைலில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு IRUIN போடுங்க. நீங்கள் இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்டு அதை விட டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் டேரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இதுக்கு வந்து பர்மிஷன்ஸ் வேணும்ல, ஸோ எல்லாமே அளவு கொடுத்துருங்க. கேமரா, ஆடியோ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி வந்துடும். எந்த ஒரு டிவைஸும் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகலை, நோ ஒய்ஃபை ஃபவுண்டுன்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆப்போட செட்டிங்ஸ் வந்து பார்ப்போம். மேலே வந்து இந்த ஸ்பேனர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன், கேமரா, அந்த செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஓரியன்டேஷனில் போனீங்கன்னா லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் இருக்குது. லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்னா எப்படி எந்த டைரெக்ஷனில் வச்சு நீங்கள் வந்து கேமரா எடுக்க போகிறீங்கன்றது. அடுத்தது வந்து கேமராவில் வந்து ஃப்ரண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, பேக் யூஸ் பண்ண போகிறீங்களா? பேக் கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸோ பேக் கேமரா யூஸ் பண்ணுறது பண்ணலாம். இல்லை ஃப்ரண்ட் கேமரா முகத்தை பார்த்தே எல்லாமே கேமரா பண்ணணும்னு பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை டிக் பண்ணி வச்சுக்கலாம். இது செட்டிங்ஸ் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன், செட்டிங்ஸ்லாம் இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒய்ஃபைல ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து அதோட கேமரா இதில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் டிஸ்பிளே ஆகிடும். இப்படி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வெப்கேமாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து அதோட அப்படியே கேமரா ஆப் கிடையாது. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அப்படியே எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் இதில் போய் ரெசல்யூஷன்ஸ்லாம் வந்து செட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கேமரா டிரைவர், ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் நம்ம ஃபோனுக்கும் இதுக்கும். இப்போ நான் கூகுள் மீட்டில் போய் பார்க்குறேன், கேமரா ஆன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த பழைய லேப்டாப்போட அதே கேமரா தான் ஓப்பன் ஆகுது. எனக்கு வந்து என்னோட மொபைல் கேமரா ஆக்டிவேட்டில் இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னா, கீழே வந்து ஒரு 3 டாட் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா ஆடியோ செக்ஷன், வீடியோ செக்ஷன் இருக்கும். அதில் வந்து வீடியோ போங்க. வீடியோ போனீங்கன்னா அதில் வந்து ஈஸி கேம் இருக்கும். அது வந்து என்னோட லேப்டாப் கேமரா. இன்னொன்று வந்து IRUIN Webcam, அதுதான் வந்து அந்த டிரைவர். அது வந்து அந்த வெப்கேம் டிரைவர் யூஸ் பண்ணி அதை கொடுத்துட்டிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். இது உங்களுக்கு வந்து எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம், ஹை டெஃபினிஷனாக, ஸ்டாண்டர்டானு. நம்மளுக்கு வந்து ஹை கொடுத்தீங்கன்னா நல்ல பிக்சர் குவாலிட்டிஸ் வரும். ஸோ அது கொடுக்குறனால கொடுக்கலாம். இல்லை நெட் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா கம்மியாக கொடுத்துக்கலாம். இப்போ ஆன் பண்ணுற பாருங்கள், என்னோடய ஃபோன் கேமரா தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி தான் மற்ற அப்ளிகேஷன்லையும் ஜூம், ஸ்கைப், சிஸ்கோ, வெப்எக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கேமரா கான்ஃபிகரேஷன் மட்டும் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.